ஸோ கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா டாமினார் 400 தான் வந்து பார்த்தீங்கன்னா ரிவ்யூக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ இதில் இருக்க டிஸ்அட்வான்டேஜ் அண்ட் அட்வான்டேஜ், ஸோ ஷோரூம்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா எது வந்து அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க அப்படின்ற ஃபுல் டீட்டெயில் வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த ரிவ்யூவில் சொல்ல போகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பைக்கோடைய சைட் லுக். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாமினாரில் வந்து 2 கலர் வேரியண்ட் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பிளாக், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன். ஸோ எனக்கு பர்சனலாக வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் தான் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா டாமினாருக்கு வந்து க்ரீன் கலர் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ கொஞ்சம் பேக்லேருந்து ரொம்ப தூரத்துலேருந்தே வந்து பார்க்க வந்து பார்த்தீங்கன்னா செம்ம அட்ராக்ஷனாகவே இருக்கும். ஸோ க்ரீன் கலர். ஸோ ஓகே, ஸோ இதுதான் டாமினார் 400 உடைய ஃப்ரண்ட் லுக். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹெட்லைட்லேருந்து வந்துடலாம். ஸோ ஹெட்லைட்டில் வந்து பார்க்க வந்து பார்த்திங்கன்னா செம்ம அக்ரெசிவாக தான் இருக்குது. ஸோ இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா 2 DRL கொடுத்துருக்காங்க, LED லேம்ப் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா எந்த லைட் இல்லை, ஜஸ்ட் ஒரு ஸ்டைலிஷாக வந்து பார்த்திங்கன்னா இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த DRL வந்து பார்த்திங்கன்னா சுவிட்ச் மூலியமாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா LED லேம்ப் மட்டும் எரியணும்னா ஸோ இந்த சுவிட்சை வச்சு நம்ம LED லேம்ப் மட்டும் எரிய வச்சுக்கலாம். இல்லை நம்மளுக்கு ஸோ மார்னிங் டைம் நம்மளுக்கு DRL மட்டும் எரிஞ்சால் போதும் அப்படின்னும் போது அந்த சுவிட்ச் வச்சு நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இண்டிகேட்டர்ஸில் ஸோ LED இண்டிகேட்டர்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பைக்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து பார்த்திங்கன்னா டியூவல் ABS தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பைக்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு பேக் அண்ட் ரியலில் வந்து பார்த்திங்கன்னா MRF டயர் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பைக்கில் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்ஜின் வரும். 373.3 cc கொண்ட ஒரு லிக்விட் கூல்டு இன்ஜின் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பைக்கில் கொடுத்துருக்காங்க. அப்புறம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸோ 39.9 BHP பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். 35 நியூட்ரல் பவர் டார்க் வந்து பார்த்திங்கன்னா இந்த பைக் உங்களுக்கு தரும். ஸோ இதுப்போம் சீட் ஹைட் எடுத்துக்கிட்டிங்கன்னா 800 mm இதோடைய பைக்குடைய. ஸோ டேங்கோட கெப்பாசிட்டின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸோ 13 லிட்டர்ஸ் கெப்பாசிட்டி கொண்ட ஒரு டேங்கு தான் வந்து பார்த்திங்கன்னா இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டாமினார்னு சொல்லி இங்கே இருக்குது. ஸோ 400 cc. ஆனால் இதோடைய டிஸ்அட்வான்டேஜ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸோ இந்த ஃப்ரேம் வந்து பார்த்திங்கன்னா அப்பப்போ ஓப்பன் ஆயிரும். ஸோ இது ஒரு டிஸ்அட்வான்டேஜ். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வாங்கின புதுசில் ஸோ இந்த சென்சார் ஸோ ஸ்டாண்டு சென்சார் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே மக்கள் பண்ணிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஓனர் சைட்லேருந்து சொல்கிறாங்க. ஸோ என்ன ஆச்சுன்னா ஸ்டாண்டை எடுத்தாலும் ஸ்டாண்டோடைய சிக்னல் வந்து பார்த்திங்கன்னா பைக்கில் காமிச்சிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் போயிட்டே இருக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா சடனாக வண்டி வந்து ஸ்டாண்டோட சென்சார் ஆனே ஆஃப் ஆயிடுது. ஸோ இப்போ அது ஷோரூமில் கொடுத்து ரெடி பண்ணிட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த பைக்கில் எது வந்து பார்த்திங்கன்னா நாம்பளாக பொண்ணு எது அவங்களா கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி நான் சொல்லிடுறேன். ஸோ இந்த சேடல் ரேக் வந்து பார்த்திங்கன்னா இந்த பைக்கோடையே வந்துடும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஹேண்ட் கார்டும் பைக்கோடையே வந்துடும். ஸோ நாம் வந்து எக்ஸ்ட்ராவாக போடுறது வந்து பார்த்திங்கன்னா ஃபோன் ஹோல்டர் மட்டும் தான் போடணும். ஸோ இந்த பார்ட் வந்து பார்த்திங்கன்னா அவங்களே கொடுத்துருவாங்க. ஸோ ஹோல்டர் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஃபோனுக்கு எடுத்துக்கு நாம்ளே வந்து பார்த்திங்கன்னா வாங்கி ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பேக் சைடு வரும். ஸோ LED டைல் தான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி LED இண்டிகேட்டர்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பைக்கோடைய பேக் லுக். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாஸ்ட் சவுண்டுக்கு வருவோம். ஸோ ஸ்டார்டிங் பீட் வந்து பார்த்திங்கன்னா வெறித்தனமாக இருக்குது. ஸோ ரொம்ப லாங்லேருந்து வரும்போதே வந்து பார்த்திங்கன்னா இந்த பீட்டு நல்லாவே கேட்குது. ஸோ டாமினார் 400 தான் வருது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாஸ்ட் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா வெறியாக கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா கூலண்ட் ஆயிலோடைய கெப்பாசிட்டி எவ்வளோ இருக்குது அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிளியராகவே தெரியும். ஸோ நெக்ஸ்ட் இந்த பைக்கோட கிரவுண்ட் கிளியரன்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 157 mm கொண்ட ஒரு கிரவுண்ட் கிளியரன்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா. ஸோ 193 kg கொண்ட ஒரு டாமினார். பட் ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா RPM கிளிக் ஆகிறது வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா லோ ஃபியூல், ஸோ சைடு ஸ்டாண்டோடைய சிக்னல், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபியூல் இருக்கா சர்வீஸ் அப்படின்ற ஒரு சிக்னல்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல காட்டும். ஸோ அதுக்கப்புறம் இதில் எவ்வளோ கிலோமீட்டர் ஃபாஸ்ட் போகிறோன்றதை காட்டும். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஃபியூல் ரேஞ்ச். ஸோ நெக்ஸ்ட் இங்கே வருவோம் ABS, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இண்டிகேட்டர்ஸ், அதுக்கப்புறம் நியூட்ரல், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லைட்டோடைய சிக்னல், அதுக்கப்புறம் RPM லைட்டு, அதுக்கப்புறம் வார்னிங் லைட் வந்து பார்த்திங்கன்னா இதில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு USB போர்ட்டு தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த USB போர்ட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எங்கேயாச்சும் நம்ம லாங் ரைட் போகும்போது வந்து பார்த்திங்கன்னா ஃபோனாக இருக்கட்டும், கேமராவாக இருக்கட்டும், ஸோ எதாக இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக சார்ஜ் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா டிம்டி சுவிட்சஸ் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஐபீம், லோபீம், நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இண்டிகேட்டர். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆரஞ்ச் சுவிட்ச், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் கில் சுவிட்ச். ஸோ நான் சொன்ன மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அட்ஜஸ்டபிள் லைட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா. ஸோ லைட்டை வந்து ஆன் ஆஃப் பண்ணிக்கிற சுவிட்சஸ் எப்படின்னா இந்த லைட்டு இருக்கிற இடத்துல வந்து சுவிட்ச் வச்சிங்கன்னா ஹெட்லைட் எரியும். ஸோ இந்த இடத்துல வச்சிங்கன்னா DRL லைட் மட்டும் எரியும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா செல்ஃப் ஸ்டார்ட் பண்ணுறது. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஸோ இந்த டேங்குக்கு வருவோம். ஸோ டேங்க்கு கிட்ட தந்திருக்காங்க.
இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கியர்ஸ் அதுக்கப்புறம் எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் ஓடி இருக்குன்றதை வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல காட்டும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டைமிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல காட்டும். ஸோ இந்த சுவிட்சஸ் வச்சு வந்து பார்த்திங்கன்னா ஸோ ஆவரேஜ் ஃபியூல் வந்து பார்த்திங்கன்னா 26 km/லிட்டருக்கு தருது. ஸோ சர்வீஸ் ரிமைண்டர், ஸோ அதுக்கப்புறம் சைட் ஸ்டாண்ட், ஸோ இந்த சுவிட்சஸ் வச்சு வந்து பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த ஃப்ரேமை வந்து பார்த்திங்கன்னா இங்கேயும் கொண்டு வரலாம், இங்கே இருக்கிற ஃப்ரேமை இங்கேயும் கொண்டு வரலாம். பட் ஸ்பீடோமீட்டரை கொண்டு வர முடியாது. ஸோ கொஞ்சம் அந்த சின்ன சின்ன பார்ட்டை வந்து டைமிங்ஸ், ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன பார்ட் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இங்கேருந்து அங்கே ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். டேங்க் கெப்பாசிட்டின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 13 லிட்டர்ஸ். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸோ 6 மேனுவல் கியர் பாக்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பைக்கில் கொடுத்துருக்காங்க. உடைய ரைடிங் ரிவ்யூ பார்க்கலாம். எக்ஸாஸ்ட் வெறித்தனமாக இருக்குது கைஸ், ஆனில் தான் இருக்குது. ஓகே கைஸ், ஸோ இதோடைய பர்ஃபார்மன்ஸை பார்க்கலாமா? ஸோ லெட்ஸ் கோ. பைக்கோடைய மைலேஜ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸோ ஓனர்கிட்ட வந்து 26 கிலோமீட்டர்ஸ், ஸோ 26/லிட்டர் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்குதுன்னு சொல்கிறாங்க. ஹைவேல ஓட்டினா, ஸோ சிட்டியில் ஓட்டினா வந்து பார்த்திங்கன்னா 24 to 25 தான். இன்னும் நம்ம ஹைவேலேயே வந்து பார்த்திங்கன்னா க்ரூஸ் பண்ணிகிட்டே இருந்தோம்னா கண்டிப்பாக இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 28 ஆயிடுச்சு தரும். 28 to 29 வரை தர வந்து பார்த்திங்கன்னா வாய்ப்பு இருக்குது. ஸோ லெட்ஸ் கோ. ஸோ தேர்ட் கியரில் 100 டச் ஆகுதான்னு பார்ப்போம். ரைடிங் ரிவ்யூ பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா தரமாக இருக்கும். ஒரு லாங் ரைடுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு 3 lakhsக்கு வந்து பார்த்திங்கன்னா 2,90,000க்கு வந்து ஒரு செம பைக்குன்னே நான் சொல்லுவேன். ஸோ 400cc ஒரு பெஸ்ட்டு ப்ரைஸுக்கு இந்த பைக் வந்து பார்த்திங்கன்னா தாராளமாக எடுக்கலாம். இப்போது புதுசாக ஏதோ லான்ச் பண்ணுற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க, பட் ஆனால் அது இன்னும் கன்ஃபார்மாக எனக்கு தெரியல. ஏபிஎஸ் வெறியாக இருக்குது கைஸ். ஸோ ஏபிஎஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் பிரேக் நல்லாவே இருக்குது. ஸோ டெலிஸ்கோபிக் ஃபோக் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஸோ கைஸ் நான் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த பைக்கில் இருக்கிறது எல்லாமே சொல்லிட்டேன். ஸோ ஒரு ட்ராவலிங்க்கு ஒரு பெஸ்ட்டு பைக்குன்னே நான் சொல்லுவேன். சிட்டி யூசேஜுக்கு கிடையாது, ஒரு ட்ராவலிங்க்கு டாமினார் 400cc வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெஸ்ட்டு பைக்குன்னே சொல்லுவேன். ஸோ யாராச்சும் வாங்குறேன்ற ஐடியாவில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக தாராளமாக கண்மூடி எடுக்கலாம். ஆனால் 1-2 இஷ்யூஸ் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வரும். ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா எல்லா பைக்லேயும் வரும். ஸோ நத்திங் டாமினார் மட்டும் கிடையாது, கேடிஎம்மாக இருக்கட்டும், ராயல் என்ஃபீல்ட், ஸோ எல்லா பைக்லேயும் இஷ்யூன்றது வந்து பார்த்திங்கன்னா வரும். ஸோ அதை மட்டும் வந்து பார்த்திங்கன்னா பார்த்துக்குங்க. ஸோ ஓகே, ஸோ வேறு ஏதாச்சும் வந்து பார்த்திங்கன்னா மிஸ் பண்ணியிருந்தேன்னா ஸோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஓகே, டாடா பை பை. ஸோ இன்னொரு பைக் ரிவ்யூவில் வந்து நான் உங்களை பார்க்குறேன்.